வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு வெக்கேஷன் vlog தான் பார்க்க போகிறோம். இந்த முழுக்க பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹில்டன் ரிவ்யூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்காலே வந்து ஹில்டன் ஹோட்டலில் நம்ம ஒரு ட்ரிப்பு போயிருக்கோம். ஒரு ட்ரிப்பு போயிருக்கும்போது அங்கே வந்து தங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சலாலாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹில்டன் ரெசார்ட்டு தான் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மிர்பாத் டு நம்ம மிர்பாத்லேயே ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு அங்கேருந்து இந்த சலாலாவில் இருக்கக்கூடிய ஹில்டனில் அதாவது ஹில்டன் ரெசார்ட் நோக்கி வந்துட்ருக்கோம். இந்த நைட் வியூஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இன்னும் பகலில் பார்த்திங்கன்னா அதை விட பியூட்டிஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் க்ரீனிஷ் தான். உங்களுக்கு சலாலான்னு பார்த்திங்கனாலே அவ்வளோ க்ரீனிஷாக இருக்கும். அப்படி ஒரு ப்ளசன்ட் கிளைமேட்டு எவ்ரிவேர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளார்ஸு க்ரீனிஷு ஒரு கண்ணுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. ஸோ எக்ஸ்பெஷலி நம்ம வந்து இந்த ஹில்டன் ஹோட்டலை பற்றி நம்ம சொல்லும்போது இன்னுமே இங்கே வந்து நிறைய செடி கொடிகளை வச்சுருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இந்த ஹில்டன் ஹோட்டல் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லாக பேம்போ நிறைய க்ரோட்டன்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது எவ்ரிவேர். இங்கே வந்து ஒரு லைப்ரரி இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ ஆக்சுவலி செக் அவுட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12 o'clock வந்து ஒரு ஏர்லியாக நீங்கள் வந்து செக்இன் பண்ணிடலாம். செக் அவுட் டைம் வந்து 12 o'clock, 12 to 12 தான். ஸோ கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டிங்கன்னா 12 o'clock செக்இன் பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டி ஒரு அப் டு 2 o'clock வரைக்கும் உங்களுக்கு செக்இன் டைம் இருக்குது. ஸோ வந்தோடனே ஒரு வெல்கமிங் ட்ரிங்க் வந்து நான் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எவ்ரிவேர் வந்து ஃபுல்லாகவே இந்த க்ரோட்டன்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ரூம் ரீச் ஆக போகிறோம். இப்போது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ரூம் தான் எடுத்திருக்கோம். இதில் சிங்கிள் ரூம்லேயே வந்து டபுள் காட் இருக்குது, சிங்கிள் காட்டும் வந்து இருக்குது. ஸோ இது ஒரு 3 பேருக்கு பார்த்திங்கன்னா சிங்கிள் காட் வந்து அதுவுமே போதுமானதாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு டபுள் காட் இருக்குது உள்ளதும் வந்து நல்லாவே இருக்குது. இந்த ஹில்டன் ரெசார்ட் சுற்றி பார்த்திங்கன்னா பீச் தான், பீச் வியூஸ் தான். ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரூம்ஸும் சரி. ஸோ ரூம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம முன்ன சொன்ன மாதிரி டபுள் காட்டு, நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் எல்லாம் உள்ள ஒரு டேபிள்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டீ காஃபி குடிக்கிறதுக்கான திங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸு ஸ்வீட்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸு எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். ஸோ இவங்க மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம வேணும்னா அடிஷ்னலாக நம்ம தேவைப்படுற லன்ச் அண்ட் டின்னரை நம்ம வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அதுவுமே ரீசனபிளாக தான் இருக்குது. ஸோ வியூஸ் பார்த்திங்கன்னா பால்கனியில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு டேபிள் 2 சேர் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறதுக்கு வேறு எதாவது வேலை பார்க்குறதுக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான நல்ல ஒரு டேபிள்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சோஃபா செட்டு அது மாதிரியும் இருக்குது. ஸோ வெளியில் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிவேர் தென்னை மரம் தான். இப்போ சலாலா அப்படின்னாலே தென்னை மரம் தான். இப்போ துபாய் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டேட்ஸ் மரமாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தென்னை மரம் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.